Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 3 exercise 3.4 ஓட first Roman 7th sum பார்க்க போறோம். Find the square root of the following numbers by long division method. So long division methodல பார்க்க போறோம். So எப்படி பண்ணலாம் பாருங்க. 3 9 0 6 2 5. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரூல் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும், டேபிள்ஸ் தான் பண்ணணும். ஸ்குவார் டேபிள்ஸ் எப்படின்னா ஸ்குவார் நம்பர்ஸோட வேல்யூஸ் 1 1s ஆர் 2 2s ஆர் 3 3s ஆர் 4 4s ஆர் 5 5s ஆர் 6 6s ஆர் 7 7s ஆர் 8 8s ஆர் 9 9s ஆர்னு போடணும். போட்டிங்கன்னா அதோட வேல்யூஸை எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இங்கே ப்ராசஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்பரை கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 6ன்னா ஆடா ஈவனா, டிஜிட்டை கவுண்ட் பண்ணால் ஈவன்னா ரெண்டு நம்பராக பேர் பண்ணிக்கணும். எப்படி எடுக்கணும், ரெண்டு. ஏன்னா இப்போ நமக்கு வேல்யூ எடுத்தோம்னா அது பேராக தான் எடுக்கணும். அதனால் ஓகே, என்ன இருக்கீங்க 39 நியராக இந்த டேபிள்ஸில் பாருங்கள் எங்கே இருக்குது 36. அதுக்கப்புறம் என்ன வருது 49 என்னால் என்ன பண்ண முடியாது, போட முடியாது. அதனால் முன்னாடி நம்பர் என்ன 36ஓட ஸ்கொயர் என்ன ஃபார்மில் வருது 6 அதனால் இங்கே 6 போட்டால் இங்கேயும் 6 போடணும். 6 6 ஆர் 36. ஃபஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சுச்சா? எஸ், கிளியர். ஓகே, நான் இப்போ சப்ராக்ட் பண்ணணும். 9 - 6 3. ஓகேவா, 3 - 3 0, அது நமக்கு தேவையே இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு பேர் போடணும். நெக்ஸ்ட்டு பேர் என்ன 0 6. ஓகே, இப்போ அவுட்டர் என்ன பண்ணணும் 6 + 6 எவ்வளோ 12. கிளியர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். நம்ம இங்கே வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம். பட் இதுக்கப்புறமும் ஒரு பேர் இருக்குது. அதனால நம்ம ஒரு நம்பராக தான் போட்டு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 போட்டால் இங்கே 1 போடணும், இங்கே 2 போட்டால் இங்கே 2 போடணும், அது மாதிரி பார்க்கணும். ஸோ நான் ரஃப்பில் இங்கே பண்ணி பார்க்குறேன். 121 × 1 போட்டால் 121 அது கம்மியாக தான் வரும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், ரஃப்பில் 122ன்னு போடுறேன். இங்கே 2 போட்டால் இங்கேயும் 2. இந்த 1 2 இருக்குல்ல 12, இதோட நான் இங்கே 2 போட்டால் இங்கேயும் 2 போடணும். 2 2s ஆர் 4, 2 2s ஆர் 4, 1 2s ஆர் 2. இப்போ 3 போட்டால் எனக்கு என்ன வரும், அதிகமாக தான் வரும். நான் போட்டு பார்த்துட்டேன், அதனால் வரல. அதனால் என்ன பண்ண 2 டைம்ஸ்க்கு தான் வருது. இங்கே 2 இங்கே 2. அப்போ எவ்வளோ வருது 244 வருது. எவ்வளோ வருது 244. 6ல் 4 போயிடுச்சுன்னா எவ்வளோ 2. இங்கே என்ன பண்ணணும், இங்கேருந்து இங்கே ஒன்று போகிற போனால் 10, இங்கே 2 ஆகிடும். 2 - 2 0, அதுக்கு வேல்யூ இல்லை. 10 - 4 எவ்வளோ 6. கிளியர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது 122ல் இது போகாதுல்ல, அதனால் இந்த பேரை எடுத்துக்கணும். இந்த பேர் என்ன 25. கிளியர். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் இருக்க வேல்யூ என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். எதோட இந்த 122ஓட இதை ஆட் பண்ணணும். புதுசாக போட்ட நம்பர் 2 ஆட் பண்ணணும். அப்போ எவ்வளோ வரும் 124. இப்போ இதுக்கப்புறம் பேரே இல்லை இதுதான் ஃபைனல். அப்போ எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு இங்கே லாஸ்ட் டிஜிட் என்ன வருது 5. இங்கே ஸ்கொயர் நம்பர்ஸில் எதில் 5 வருது, இங்கே மட்டும்தான். அப்போது இங்கே என்ன இருக்குது 5 5 இருக்குது. அப்போ இங்கே 5 இங்கே 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். செக் பண்ணலாமா. 5 5s ஆர் 25, 5 பேலன்ஸ் 2, 4 5s ஆர் 20, 20 + 2 22, 2 பேலன்ஸ் 2, 2 5s ஆர் 10, 10 + 2 12, 2 பேலன்ஸ் 1, 1 5s ஆர் 5, 5 + 1 6. சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வருது 0. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா √39065 = போட்டு ஆன்சர் என்ன கிடச்சது மேலே 625. ஸோ இதோட ஆன்சர் இதுதான். கிளியர். தேங்க்யூ.